ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 இயரே முடிய போகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய கேப் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பர்சனல் ரீசன்ஸ்னால அது ரொம்ப லாங்காக தள்ளி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வீடியோஸ் கண்டென்ட் பண்ணமோ அதே கண்டென்ட் தான். பட் இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவாக கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் வழக்கம் போல் ஆதரவு கொடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோஸில் ஒரு அனிமேட்டட் வீடியோ, அதாவது ஒரு அனிமேட்டட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸை நீங்கள் அனிமேட்டட் கேரக்டராக வச்சு பண்ணலாம், இல்லை உங்களோட இமேஜஸை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு கூட பண்ணலாம், இல்லை வேற யாராவது ஒரு இமேஜை நீங்கள் எடுத்து கூட பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜை நான் ஒரு கார்ட்டூன் கேரக்டராக மேக் பண்ணி அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவைப்படுற வெப்சைட்டில் இது ஒன்று. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்சிகா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் ரொம்பவே ஹெச்டி குவாலிட்டியில் உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3D டீனேஜ் கார்ட்டூன் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இந்த மாதிரி இமேஜஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கு அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த 3D கேரக்டர் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராம்ப்டாக காப்பி பண்ணிக்கலாம், யூஆர்எல்லாக காப்பி பண்ணிக்கலாம், இல்லை இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். பட் சஜஷன் பார்த்தீங்கன்னா இமேஜாவே சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது நீங்க இமேஜா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க போகக்கூடிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டர் அப்படிங்கிறதா. இதுல என்னன்னா உங்களோட பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியாவே நம்மளால பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். நீங்க என்ன பேக்ரவுண்ட் வச்சிருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன்லோட் பண்ண அதே இமேஜை பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணால் ரொம்ப கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி நமக்கு அந்த இமேஜோட டிரான்ஸ்பரண்டான அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெச்டியா சேவ் பண்ணால் கண்டிப்பாக லாகின் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு முக்கியமான வெப்சைட். இந்த வெப்சைட் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜஸை இதில் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இமேஜ் ஒன்று நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த 3D கேரக்டர் வேணாலும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக உங்களுக்கு ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வேணாலும் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜை மட்டும் இம்போர்ட் பண்ணி அதில் என்னோட வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவதாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட இமேஜை இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய பிரீமியம்ஸ்க்கான இதுவும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான கேரக்டர் நீங்கள் தாராளமாக அதிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரீமியம் போடணும், நீங்கள் அதுக்கு பே பண்ணி ப்ரீமியம் போய்க்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான், தனிப்பட்ட விருப்பம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடியோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு கூட நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுருக்க அந்த ஆடியோ ஃபைலை பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட்டும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வச்சு நீங்கள் பேக்ரவுண்டை எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட விஷ் தான், எது உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபார்மட் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டு கடைசியாக ஜென்ரேட் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஈஸியாகவே ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துருவீங்க. ரீல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு நீங்கள் ரீல்ஸ் போட உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த அனிமேட்டட் கேரக்டர் மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பே பண்ணி நீங்கள் இது நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் கொஞ்சம் லிமிடெட் பீரியட் தான் கொடுப்பாங்க. அதை எப்படி நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரீயாகவே லிமிடெட் பீரியட் இல்லாமல் நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சாலும் அந்த வீடியோ சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டா நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.